வேலைக்கு போகிற ஆண்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் மனைவி வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால், ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருந்தால், வீடியோ கால் ஆன் பண்ணி உங்கள் மனைவியை லைனில் உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு அந்த சோறை எடுத்து, இங்கே பாருடி நீ வச்ச கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது அப்படின்னு அவளை பார்த்து சாப்பிடுங்க, வியாதியே வராது. நீங்கள் இதான் சமையன்னு பக்கத்தில் இருக்கிற இந்திராவை டிஃபன் பாக்ஸ் இங்கே வா நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம், என் பொண்டாட்டி கத்திரிக்காய் கொண்டு வந்திருக்கா அப்படின்னா சீக்கிரம் எய்ட்ஸ் வந்து சாவு போறின்னு அர்த்தம். யாரும் தடுக்க முடியாது. இப்போ புரியுதா? நிறைய ஆண்களுக்கு இப்போ தான் வயிற்ற கலக்குது. பாஸ்டர் எங்களை எப்படி சொல்கிறீங்க, நாங்கள் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள். அங்கே போய் இந்திரா டிஃபன் பாக்ஸை தூக்காதீங்க, சரியா? இந்திரான்னு யாரும் இல்லையே, நல்ல வேலை பிழைச்சம் பற்றியில் ஆவியான ஒரு வார்த்தையை தரும்போதும் கரெக்டாக தான் தர்றாரு. அதை ஒரு வீடியோ காலை பொண்டாட்டி உட்கார வச்சு செஞ்சு பாருங்கள். அந்த ஆசீர்வாதமான உணவு அப்படி உள்ளே போய் உங்களை பலப்படுத்தும். நீ இந்திரா கூடயும் சந்திரா கூடயும் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் உடம்பு நலிஞ்சு போயிடும்.